ஒரு பொண்ணு ஆபீஸ்ல ஒருத்தி போட்டிருக்கிற வளையல பாக்குறா. அந்த வளையல் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அந்த வளையல் பார்க்கவே ரொம்ப அழகா பழமை வாய்ந்த ஆன்டிக் மாடல் வளையல் மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த வளையல்ல முத்து இருந்துச்சு, மாணிக்கம் இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கும் வளையல் வேணும்னு கேக்குறா. சரின்னு காலையிலே கடைக்கடையா அந்த வளையலை தேடி 2 பேரும் அலையறாங்க. அந்த மாதிரி மாடல் எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. சரின்னு அந்த வளையல் போட்டிருந்த பொண்ணு கிட்டே போய் விசாரிக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் அவ வீட்டுக்கு போறாரு. இந்த வளையல் எங்க பாட்டி சாகும்போது போட்டு விட்ட வளையல்னு அந்த பொண்ணு சொல்றா. அவன் கூட போன ஃப்ரெண்ட் கைய பிடிச்சு அந்த வளையல பார்க்க போவான். கடுப்பானவ பலார்னு ஒரு அறை விட்டுறா. இவன் கோவமா வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கிட்ட கண்டிப்பா அந்த வளையல நான் உனக்கு வாங்கி தந்துருவேன்னு சொல்றான். இவங்க இந்த பக்கம் அந்த வளையலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க, அங்க ஒரு வயசானமா அந்த வளையல் என்னோடதுன்னு சொல்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டு மன்னர் என் ஹஸ்பண்ட் சமைச்ச பிரியாணியை சாப்பிட்டுட்டு கண் கலங்கி நீ எங்க அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன்னு பாராட்டி அவரோட பாரம்பரிய வளையலை என் ஹஸ்பண்ட கொடுத்தாரு. அது ஆசையா வந்து என் ஹஸ்பண்ட் என் கையில போட்டு விட்டாரு. கொஞ்ச நாள்ல அது திருட்டு போயிருச்சு. அப்புறம் அந்த வளையல் ஒரு டிரைவர் கையில கிடைச்சிருக்கும். இப்ப அந்த வளையல வச்சிருக்கிற பொண்ணோட எக்ஸ் லவர் தான் அந்த டிரைவர். அவன் தான் அவளுக்கு கொடுத்திருப்பான். ஆனா அவ அது எங்க பாட்டி கொடுத்தது அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த வளையலோட மதிப்பு மட்டும் பல கோடிக்கு போகும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இனி வயசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.